friends, welcome to Tiny Knots. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சாரி டாசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் அந்த சாரி எடுத்திருக்கேன். இந்த சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்டான கலர் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாரியோட கலர் வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பர்பிள் கலர் தான் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு இந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கிறத நீங்கள் 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே 2 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை திரும்ப 2 ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம சர்க்கிள்ஸ் வரைய போகிறோம். அந்த சர்க்கிளுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம் சர்க்கிள் வரைகிறதுக்கு. ஸோ நான் த்ரூ அவுட் அந்த சர்க்கிளை ஆட் பண்ண போகிறேன். இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 லேயர்ஸ் கிடைக்கும். இப்போது இதான் ஒரு கேண்டில் லைட்டில் நம்ம அந்த எட்ஜஸ் எல்லாம் காமிக்க போகிறோம். இது எதுக்குன்னா இந்த எட்ஜஸ் ஃப்ரீ ஆகாமல், அதாவது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சர்க்கிள்ஸுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். சிந்தட்டிக் ஃபேப்ரிக்காக இருந்ததுன்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லா அது சுருண்டு இருக்கும். ஸோ அந்த எட்ஜ் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செமி சர்க்கிள் கிடைக்கும். திரும்பவும் அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். இப்போ ஒரு நீடல் த்ரெட் எடுத்துக்கிட்டு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸ் இருக்கும். மிடில் இருக்கிற 2 லேயரை மட்டும் தெரியாமல் வெளியில் தெரியாமல் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லா ஆர்த்தையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு அது தனித்தனி லேயராக நிற்காது. அதுக்காக தான் இந்த ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்தது சாரியோட பல்லு எடுத்துக்கிட்டு அந்த பல்லுவை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த டாசல் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டாசலை வச்சுக்கலாம். நான் இப்போ 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். த்ரூ அவுட் அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இந்த கோன் ஷேப்பில் இருக்கிற ஃபேப்ரிக்கை எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்கள் நீடலில் நாட் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு 2-3 தடவை உள்ளே குத்தி வெளியில் எடுத்துடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பீட் ஆட் பண்ண போகிறோம். இது கூட இது முடிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு பீட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பீட் கோல்டன் பீடாக இருக்கலாம், இல்லாட்டி சில்வர் பீடாக இருக்கலாம், இல்லாட்டி பேர்ல் வச்சுக்கலாம் நீங்கள், இல்லாட்டி ஒரு 2-3 லேயர் கூட நீங்கள் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய கன்வீனியன்ஸ். உங்களுக்கு எப்படி அதை டிசைன் பண்ணிக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் பீடு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம சாரி கூட அட்டாச் பண்ண போகிறோம். சாரியோட மேல் பக்கத்துலேருந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். பாருங்கள், 2-3 தடவை நீங்கள் அதை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணிக்கலாம் நல்லாவே. இதை ஃபைனலாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபேப்ரிக் எடுக்கிறீங்க இல்லையா, இந்த டாசல் செய்கிறதுக்கு அந்த சர்க்குலர் ஃபேப்ரிக், அது நல்லா ஷைனிங்காக இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். சம்டைம்ஸ் கான்ட்ராஸ்ட்டும் போகலாம், நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி. ஸோ அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது ப்ளவுஸில் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ்லேயோ, இல்லை ப்ளவுஸோட ஹெம்லைனில், இல்லை சல்வார் கமீஸோட துப்பட்டாஸில், இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி டாசலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சாரியோட ஃபுல் பல்லுக்குமே இது வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா? Dear viewers, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.